அனைவருக்கும் வணக்கம். குடும்பக்கதை எழுத்தாளர் லக்ஷ்மி அவர்களின் வைரம் எங்கே என்ற தொடர்கதை இப்பொழுது தொடரப்போகும் நான் உங்கள் சுகந்தி. வாங்க சுவாரஸ்யமான கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் காலை சிறிது நேரம் தான் கவனித்துக் கொள்வதாக அறையின் பொறுப்பை ஏற்கும் நர்ஸ் சொன்னபோதுதான் அவள் நரேந்திரன் பங்களாவிற்கு சென்று குளித்துவிட்டு மாற்று உடை அணிந்து கொண்டு மகனை தூக்கி சில நிமிடம் கொஞ்சிவிட்டு வெறும் காஃபியுடன் புறப்பட முடிந்தது. அவள் உள்ளே வருவதற்குள் நரேந்திரனின் முனங்கல் ஒலி துல்லியமாக முன்னறையில் கேட்டது. அம்மா, நீங்கள் அந்த பக்கம் போனதிலிருந்து வாய் ஒய்யாது உங்கள் பேரை சொல்லிக்கொண்டு முணங்கிக்கிட்டே இருக்கிறாரு என்றார் நர்ஸ். வேகமாக ஓடி சென்று குனிந்து கணவனது முகத்தை அவளுடன் பார்த்தாள். மெல்ல கண்களை திறந்தான் நரேந்திரன். முகத்தில் புன்னகை ஒளியிட்டது. கங்கா, வந்துட்டியா? என் கங்கா வந்துடுவான்னு எனக்கு தெரியும். குழந்தைய ஆனந்தனை பார்க்கணும் கங்கா, எடுத்து கொண்டு வந்து காட்ட மாட்டியா? மிகவும் மெல்லிய குரலில் தடுமாறி கேட்டான். அவன் கண்களில் நிறைந்த நீரை கண்டு துவாலையால் துடைத்து விட்டாள் கங்கா. ஆனந்தனை பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் உடம்பு குணமாகட்டும், கொண்டு வந்து காட்டுறேன், சமாதானப்படுத்தினாள் கங்கா. தலையில் சும்மாடு மாதிரி கட்டு போட்டிருக்கிறத பார்த்து குழந்தை அழுவான்னு பயப்படுறியா? மெல்ல சிரித்தான் நரேந்திரன். அத்தனை அளவுக்கு அவன் நினைவு தெளிந்து விட்டிருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் கூட சிரித்தாள் கங்கா. அதிகம் பேசாதீங்க, ஓய்வா இருங்க, ஆனந்தனை கட்டாயம் அழைச்சிட்டு வரேன் என்று மெல்ல அவனது தோளை தட்டி ஆறுதல் சொன்னாள். ஒரு வார காலத்திற்குள் படிப்படியாக அவனது உடல் நலத்தில் குணம் தெரிந்தது. டாக்டர்களிலிருந்து நர்ஸு வரை அனைவரையும் அடையாளம் கண்டு பேசினான். கை கால்களை நன்றாக அசைக்க முடிந்தது. மெதுவாக நிமிர்ந்து தலையணை குவியல் மீது சாய்ந்து கொள்ளவும் அவனால் முடிந்தது. நொடிக்கு பல தடவை கங்கா கங்கா என்று அன்போடு அழைத்து அவளை கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டான். என்னென்னவோ அவன் சொல்ல விரும்புவதை கண்கள் கனிவாக காட்டின. ரொம்ப அலட்டிக்காதீங்க, பிறகு பேசிக்கலாம் என பலமுறை கங்கா அவனது உற்சாகத்தை அடக்கி கண்காணிக்க வேண்டியிருந்தது. ட்ரிப்ஸ் நிறுத்தப்பட்டு வாய் மூலம் திரவ உணவு தரலாம் என்று டாக்டர் உத்தரவிட்டதும் அவனுக்காக தனியாக வெஜிடபிள் சூப் செய்து வைக்க தாயம்மாளுக்கு உத்தரவிட்டு அதை தானே சென்று எடுத்து வந்து ஸ்பூனில் துளி துளியாக அவன் வாயில் ஊட்டினாள். இப்போ எனக்கு ஒரு ஞாபகம் வருது கங்கா, நான் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு சமயம் காய்ச்சல் வந்து படுத்துட்டேன். இப்படித்தான் அம்மா எனக்கு சூப் ஊட்டி விட்டாங்க என்றபடி அவளது கரத்தை பற்றி கொண்டான். கங்கா, என்னை மன்னிச்சிட்டியா? துயரத்தில் தடைப்பட்ட குரலில் கேட்டான். இப்போ இதை சாப்பிடுங்க, பிறகு உடம்பு தேறி வீட்டுக்கு வந்த பிறகு இந்த கதைலாம் பேசிக்கலாம் அன்போடு அதட்டினாள் அவள். அன்று மறுநாளே மருத்துவமனை தலைவரிடம் மிகவும் கேட்டுக்கொண்டு கங்கா குழந்தை ஆனந்தனை எடுத்து வந்திருந்தாள். படுக்கையில் சாய்ந்தபடி உட்கார்ந்திருந்த நரேந்திரன் தன் கைகளை நீட்டி, என் குழந்தையை இப்படி கொடு, கொஞ்சம் மடியில் வைத்து கொண்டு அவனை தொட்டு பார்க்க விரும்புகிறேன். ஆனந்தன், என் கண்ணே, இப்படி வா என்று அன்புடன் அழைத்தான். அவனது தோற்றத்தை கண்டு பயந்து அழ முயன்ற குழந்தையை சமாதானப்படுத்தி கட்டிலின் ஓரத்தில் அவன் அருகே உட்கார வைத்தாள் கங்கா. தன் மகனின் மென்மையான கன்னங்களை மெல்ல வருடிவிட்டு பிறகு சிரமப்பட்டு தன் குனிந்து குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டான். ஆனந்தன், என் கண்ணே, நம்ம வீட்டுக்கு நீ வந்துட்டியா? அது போதும் என்று கூறிவிட்டு மெல்ல தன் மார்புடன் அவனை அணைத்து கொண்டான். ஆனந்தனை அவன் மிகவும் நேசிக்கிறான் என்ற உண்மை கங்காவின் மனதை நெகிழ செய்தது. பொங்கி வந்த கண்ணீரை சமாளிக்க அவள் தரையை பார்த்தாள். போதும் கொஞ்சியது, உடம்பு அலட்டிக்க கூடாது என்று குழந்தையை வாரி தூக்கி கொண்டு போலியாக கோபத்துடன் சிரித்தாள் கங்கா. நரேந்திரன் உடல்நிலை வேகமாக அபிவிருத்தி அடைந்து வந்தது. அவனால் நன்றாக எழுந்து உட்கார முடிந்தது. மெல்ல கட்டிலின் ஓரத்தை பிடித்து கொண்டு நிற்கவும் முடிந்தது. கங்காவின் கையை பிடித்து கொண்டு அறைக்குள் மெல்ல நடக்க முயன்றான். தலையில் இருந்த கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு காயத்தின் மேல் போட்ட தையல்களை டாக்டர் பிரித்து எடுத்து விட்டார். நெற்றி ஓரமாக கோடு போன்று முடி ஓரத்தில் தெரிந்ததொரு காயம் கூட நன்றாகவே ஆறிவிட்டிருந்தது. பிறகு அன்று அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் டாக்டர். நரேந்திரனுக்கு மகிழ்ச்சி கட்டுக்கொள்ளவில்லை. மருத்துவமனை வாசம் அவனுக்கு சிறையில் இருப்பதை போன்று மனதில் ஒரு இறுக்க உணர்வை உண்டாக்கி இருந்தது. வீட்டில் ஒரு மாதத்திற்கு குறையாமல் ஓய்வாக தங்கி இருக்க வேண்டும். பின்னர் மறுபடி ஒரு மருத்துவ பரிசீலனைக்கு அவன் அங்கே வர வேண்டும். அதற்கு பின்னர் உடல்நிலை திருப்திகரமாக இருந்தால் இன்னும் ஒரு மாதம் கழித்து அலுவலகத்திற்கு போகலாம் என்று டாக்டர் அறிவுரை வழங்கினார். என்னதான் யோகநாதன் கவனித்து கொண்டாலும் அவனது வேலைகளை அவனே பொறுப்புடன் கவனிப்பதற்கு சுகமாக
சமமாகாது என்ற கவலை அவனுக்கு. வீட்டிலேயே நான் என் அலுவலக ஃபைல்களை கவனிக்கலாமா டாக்டர் என்று தயக்கமுடன் கேட்டான். காலை மாலை இரு வேளையிலும் கொஞ்ச நேரம் உங்கள் செயலாளரிடம் அலுவலகம் பற்றிய காரியங்களை பேசுவதில் தவறில்லை. இடையே அதற்கு பின்னர் நன்றாக தூங்கிக் கொண்டு நான் எழுதி கொடுக்கும் மாத்திரைகளை சாப்பிட வேண்டும். மறக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சமயம் மறந்தாலும் உங்கள் மனைவி மறக்க மாட்டார். நன்றாக கவனித்துக் கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று கூறி டாக்டர் மெல்ல சிரித்தார். அந்த நம்பிக்கை எனக்கும் உண்டு டாக்டர் என்று நரேந்திரன் கூட சிரித்தான். இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் துணையாக இருப்பதுதானே தாம்பத்தியம் என்று புன்னகையுடன் தலைவர் தன் உதவி டாக்டர்களுடன் அறையை விட்டு வெளியேறினார். கங்கா அவனது சாமான்களை எடுத்து வேகமாக பெட்டியில் அடுக்கி அவனை வீட்டுக்கு அழைத்துச் செல்ல ஆயத்தம் செய்து கொண்டிருந்தாள். நரேந்திரன் மனதை டாக்டரின் வார்த்தைகள் உறுத்தின. ஆபத்து காலத்தில் ஓடி வந்து கங்கா உதவியது போல அவன் அவளுக்கு என்ன செய்தான்? கர்ப்பிணியாக அவள் வீடு தேடி வந்தபொழுது அவமானப்படுத்தி எத்தனை பெரிய அநீதியை செய்துவிட்டான். கங்கா அனைத்தையும் மறந்து அவனை மன்னித்து திரும்ப அவனுடன் மனைவியாக வாழ ஒப்புக்கொள்வாளா? பலவும் சிந்தித்தான் அவன். டாக்டர் சொல்படி கீழிருந்த ஒரு அறையை அவனுக்கு தயார் செய்து வைத்திருந்தாள் பூரணி. மனைவியின் கையை பிடித்து கொண்டு வாசலில் நின்று அவனுக்கு ஆரத்தி சுற்றி எடுத்தாள் பூரணி. எப்போவோ செய்திருக்க வேண்டிய சாங்கியம் இது. இப்போவாவது செய்ய எனக்கு பாக்கியம் கிடைச்சதே அண்ணி. மனசில் இப்போதான் மகிழ்ச்சியாக இருக்குது என்று சொன்னபோது நரேந்திரன் குற்ற உணர்வுடன் மனைவியின் முகத்தை பார்த்தான். கங்காவின் முகம் எந்தவித உணர்ச்சியுமின்றி சலனமற்று இருந்தது. படுக்கையை ஒழுங்கு செய்து அதில் தலையணையை அடுக்கினாள். அவனை கை தாங்கலாக பிடித்து அதன் மீது சாய்ந்தபடி உட்காரச் செய்தாள். ஆனந்தனையும் அருகே அமர வைத்ததன் மூலம் தகப்பன் மகன் என்ற உறவு அடிக்கோலியது. நரேந்திரன் மருத்துவமனையில் இருந்தபொழுது மறுபடியும் ஒரு முறை டாக்டர் அனுமதியுடன் ஆனந்தனை எடுத்து போயிருந்தாள் கங்கா. 2 தடவை ஏற்பட்ட அறிமுகத்தில் ஆனந்தனுக்கு தந்தையின் முகம் பழக்கமாகி விட்டிருந்தது. இப்பொழுது பயந்து அழாது மெல்ல தவழ்ந்து நரேந்திரன் மார்பின் மீது ஏறி கொண்டான். மிருதுவாக தன் சின்னஞ்சிறு விரல்களால் மழிக்கப்படாத தந்தையின் தாடியை வருடினான் குழந்தை. அப்பா அப்பா என்று கொஞ்சி அழைத்தபொழுது உடல் சிலிர்த்து போனான் நரேந்திரன். மிகுந்த வாஞ்சையுடன் மகனை ஆவேசமாக அணைத்து கொண்டான். என்ன தவறு செய்துவிட்டேன்? இந்த அற்புத மழலை இன்பத்தை அனுபவிக்காது எத்தனை நாட்கள் வீணாக்கி விட்டேன். தன்னையே சாடிக்கொண்டான். தன் மகனின் சுருண்ட முடியை கோதிவிட்டான். மார்பின் மீது அவனை போட்டு மெல்ல தட்டி கொடுத்தான். அந்த அணைப்பில் சுகத்தில் அவன் நிம்மதியாக தூங்கிவிட்டான். பூரணி அத்தை அவனுக்கு பரிசாக வாங்கி தந்திருக்கும் தொட்டிலில் கொண்டு போட்டுவிட்டு வருகிறேன். நீங்க எதுக்காக அவனை சுமக்குறீங்க என்று கங்கா குழந்தையை தூக்கிய பொழுது அவனுக்கு மனம் இருக்கவில்லை. இப்படி ஒரு பாசம், விவரிக்க இயலாத அன்பு ஆனந்தன் மீது ஏற்படும் என்று அவன் நினைத்து கூட பார்க்கவில்லை. இரத்த பாசத்திற்கு இப்படி ஒரு ஈர்ப்பா? என்ன அதிசயம்! பகல் உணவை தட்டில் போட்டு எடுத்து வந்த கங்கா அருகில் இருந்த முக்காலி மீது அதை வைத்தாள். கையை கழுவி விட்டு நீங்களே தட்டில் இருந்து சாப்பிடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு என்றபடி முக்காலியை அவன் அருகில் நகர்த்தினாள். அவளது உதவியுடன் குளியலறைக்குள் சென்று கைகளையும் முகத்தையும் கழுவி துடைத்து கொண்டான். கண்ணாடியில் தெரிந்த தன் உருவம் அவனை திகைக்க வைத்தது. நான் ரொம்பவே மாறி இருக்கிறேன் கங்கா என்று சொன்னாள். அவள் மௌனமாக அவனை பிடித்து அழைத்து வந்து சாப்பிட ஒரு நாற்காலியில் அமர்த்தினாள். சோற்றையும் குழம்பையும் கலந்து ஒரு வாய் விழுங்கினான். அதிசயத்துடன் அவளை பார்த்தான். இது தாயம்மா சமையல் போல இல்லையே. ஏன் வாய்க்கு ருசியா இல்லையா? கோடிட்ட டம்ளர் நீரை குடித்தான். இந்த சாம்பாரின் ருசி ஏற்கனவே பழக்கமானது. திருவல்லிக்கேணி முத்துவீரன் தெரு 5ஆம் வீட்டில் முதலாக சாப்பிட்ட பொழுது இந்த சாப்பாட்டை நான் ருசித்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சாப்பாட்டை தயாரித்தவளை பிரமிப்போடு பார்த்து மயங்கிய எண்ணம் இன்னும் என் மனசில் நிற்கிது. தட்டை பார்த்து சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் பொரியல் வைக்கிறேன் என்றான். நீ வீட்டுக்கு வந்ததும் இத்தனை வேலைகளுக்கு இடையில் எனக்காக சமையல் செய்திருக்கியே, உனக்கு என்மேல் ரொம்ப கருணை. சட்டென்று எச்சில் கையால் அவள் கரத்தை பற்றி கொண்டான். கங்கா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உன் அன்புக்காகவும் கடமை உணர்ச்சிக்கும் ஈடிணையே கிடையாது. அவன் குரல் தழுதழுத்தது. உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு சாப்பிட்டால் ஜீரணம் ஆகாது, உடம்புக்கு நல்லதில்லை. இரவு சாப்பாட்டுக்கு நான் தாயம்மாவை அனுப்பிடுறேன். நானும் ஆனந்தனும் அடுத்த அறையில் இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன் என்று மெலிதாக கூறியபடி அவள் தன் கரத்தை விடுவித்து கொண்டாள். இல்லை இல்லை, நான் அமைதியாக இருக்கேன். அப்படி செய்திராதே. உன் அருகாமைதான் என் உடல் தேர அருமருந்தாக இருக்கும் கங்கா. கொஞ்சலுடன் சாப்பிட்டு முடித்தான். உணவுக்கு பின் நன்கு உறங்கிப் போனான். மாலை பொழுதுதான் கங்காவை பார்க்க முடிந்தது.
தேநீர் கோப்பையையும் ஒரு சில பிஸ்கெட்டுகளையும் கொண்டு வந்து மரத்தட்டில் வைத்து அவன் முன் வைத்தாள். ஆனந்தன் எங்கே? கேட்டபடி தேநீர் கோப்பையை கையில் எடுத்து உறிஞ்சினான். உங்களோட போட்டி போட்டுக்கிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவள் முறுவலித்தாள். கங்கா, நான் உன்னை கேட்பேன், நீ கட்டாயம் பதில் சொல்லணும். அவள் அவனை உற்று பார்த்தாள். ஆனந்தனுக்கு என்னைப் போலவே சுருண்ட முடி, அச்சசல் முகச்சாயல்ல எங்கள் அம்மா. என் தாயுடைய அகன்ற நீண்ட விழிகள் அப்படியே உரிச்சிட்டு வந்திருக்கான். 80% எங்கள் வீட்டையும் 20% உங்கள் வீட்டையிலும் வந்திருக்கான் இல்லையா? கணவன் முகத்தை மீண்டும் பார்த்தாள் கங்கா. ஆனந்தன் உங்கள் மகன்னு இப்பொழுது ஒப்புக்கொள்கிறீங்களா? கங்கா, என்னுடைய அரக்கத்தனத்தை ஞாபகம் படுத்தாதே. அதற்கு மேல் மௌனமானாள் கங்கா. காலி கோப்பையை மரத்தட்டில் வைத்தபடி சென்று விட்டாள். பூரணி தன் கணவனுடன் தங்கள் வீடு திரும்பினாள். புறப்படும் முன் வீட்டின் கொத்து சாவியை கொண்டு வந்து கங்காவிடம் அளித்தாள். ஆரம்பத்தில் இந்த வீடு கட்டி புதுமனை புகுந்த சமயம் அண்ணன் வீட்டை நிர்வகிக்கிற பொறுப்பை தந்து இந்த சாவி கொத்தை கொடுத்தார். நான் திருமணமான பிறகு வெளியே தங்கியதும் இது அண்ணன் கிட்ட கொடுத்திருந்தேன். இப்போ மருத்துவமனையில் அவர் இருந்த காலத்தில் அதே பொறுப்பு என்கிட்ட வந்துடுது. இனி இது உங்கள் சொத்து, புடியுங்கள் என்று கங்காவிடம் கொடுத்து விட்டாள். கங்காவிற்கு கணவனை கவனிக்கும் பொறுப்புடன் வீட்டு நிர்வாகமும் கூடி கொண்டிருந்தது. தாயம்மாளுக்கும் தங்கப்பனுக்கும் மகிழ்ச்சி. வீட்டிற்கு வரவேண்டிய மகராசி விபத்தின் மூலமாவது வந்து சேர்ந்து விட்டாளே என்று நிம்மதி அவர்களுக்கு. நாட்கள் வேகமாக நகர்ந்தன. வீட்டையும் கணவனையும் அவள் கருத்துடன் கவனித்து கொண்டாள். அறைக்குள்ளேயே நடைபயின்று கொண்டிருந்த நரேந்திரன் உடல் தெம்பு கூடி மெல்ல தோட்டத்திற்குள் உலாவ துவங்கினான். 1 மாத முடிவில் அவனது ஆரோக்கியம் ஏறக்குறைய முழுவதும் சரியாகிவிட்டது. மகனை தூக்கியபடி மெல்ல சிறிது தூரம் நடக்க முயன்றான். சோர்வு ஏற்பட்டால் ஆனந்தனை கீழே இறக்கிவிட்டு அவனது பிஞ்சு விரல்களை பிடித்து கொண்டு மெல்ல தோட்டத்திற்குள் நடந்தான். ஆனந்தன் சாப்பிட்டானா? ஆனந்தன் தூங்கினானா? ஆனந்தன் விளையாடுகிறானா என்று சதா மகனை பற்றியே கேள்விதான் அவன் மனதை நிறைத்து கொண்டிருந்தன. யோகநாதன் அன்றாடம் கூட சுமந்து வந்த அலுவலக ஃபைல்களை பார்வையிட்ட பின் மகனுடன் கொஞ்சுவதும் அவனுக்கு பெரும் பொழுதுபோக்காக இருந்தது. மாத முடிவில் மீண்டும் மருத்துவமனைக்கு சென்று டாக்டர் சொன்னபடி உடலை பரிசீலனை செய்து கொண்டான். வைத்தியர் எதிர்பார்த்ததை விட நன்றாகவே குணமடைந்து விட்டிருந்தான் அவன். இன்னும் 1 மாதம் கூட தேவையில்லை. நாளை மறுநாளே நீங்கள் அலுவலகத்திற்கு சென்று தினசரி கொஞ்சம் நேரம் வேலையை கவனிக்க தொடங்கலாம். டாக்டரின் உத்தரவு அவனை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. அடுத்த நாள் அவன் தன் அலுவலகத்திற்கு சென்று சிறிது நேரம் தங்கிய பிறகு வீடு திரும்பிய பொழுது கங்கா அவனிடம் கேட்டாள், காரை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வெளியே போகலாமா? இது என்ன கேள்வி கங்கா? இது உன் வீடு, உன் காரு, இந்த சொத்து சுகம் எல்லாம் உண்டு தானே. ஏன், நானே உன்னுடையவன் தானே என்று கொஞ்சலாக சொன்னான். தாயம்மாள் ஆனந்தனை பார்த்து கொள்வதாக சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்கே போகணும், ஏன் என்று மனைவியை கேட்க உரிமையில்லாத வெட்கம் அவனை தடை செய்தது. அதே சமயம் தாயம்மாவுக்கு எதுக்கு? ஆனந்தனை முன்னறையில் விட்டுட்டு போ, நான் கவனிச்சுக்கிறேன் என்றான். மருத்துவமனையில் கணவன் இருந்த பொழுது அவள் அவ்வப்போது சிவகாமி அம்மாளுக்கு தொலைபேசியில் அழைத்து நிலையை தெரிவித்து கொண்டிருந்தாள். கணவன் வீடு வந்து சேர்ந்ததும் உடனேயே அவங்களை விட்டு போய் சிவகாமி அம்மாளை பார்க்க முடியவில்லை. ஃபோனில் தான் பேச முடிந்தது. அன்று அவள் ஒரு வேலை நிமித்தமாக சிவகாமி அம்மாளது வீடு சென்று வர முடிவு செய்திருந்தாள். காரில் வந்திருந்த கங்காவை வியப்புடன் வரவேற்றாள் சிவகாமி. உங்களை பார்த்துட்டு அப்படியே என் சாமான்களில் ஒன்றை எடுத்து போக வந்தேன், புன்னகைத்தாள் கங்கா. மற்ற சாமான்களை பின்னால் வந்து எடுத்து போவாயாக்கும். எப்படியோ கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்துட்டால் சரிதான் என்று புன்முறுவலுடன் சிவகாமிக்கு அவள் நேரடியாக பதில் எதுவும் கூறவில்லை. நீலாம்மாளை பார்த்து நலம் விசாரித்துவிட்டு தனக்காக அளிக்கப்பட்ட அறைக்குள் நுழைந்தாள். நீலம்மாள் அவளது அறையை சுத்தப்படுத்தி நன்றாகத்தான் வைத்திருந்தாள். கதவை தாளிட்டு கொண்டு தந்தை விட்டுட்டு போன சொத்தான இரும்பு பீரோவின் லாக்கரை அவசரமாக திறந்தாள். அதற்குள் அவள் வைத்துட்டு போன துணி முடிப்பு கடிதம் பத்திரமாக இருந்தது. அவள் பங்களாவிற்கு திரும்பிய பொழுது அப்பாவும் மகனும் முன்னறையில் உட்கார்ந்து கொண்டு வண்ண மரக்கட்டைகளை வைத்து வீடு கட்டி கொண்டிருந்தனர். முகத்தில் வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு குழந்தையை தூக்கி கொண்டாள். தயவு செஞ்சு உங்கள் அறைக்குள்ளே கொஞ்சம் உட்கார்றீங்களா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் என்றாள். கலவரத்துடன் நரேந்திரன் அவள் சொல்படி உள்ளே சென்று படுக்கை மீது அமர்ந்தான். அவன் முன்னால் துணி முடிப்பையும் கடிதத்தையும் வைத்ததை பார்த்து, இதெல்லாம் என்ன கங்கா என்று வியப்புடன் கேட்டான்.
பிரித்து பாருங்க, புரியும் என்று அவனையே ஆவலுடன் பார்த்தபடி நின்றாள் கங்கா. நரேந்திரன் கண்கள் வியப்பினால் விரிந்தன. மறக்க முடியாத அளவு ஆழமாக அவன் மனதில் இழப்பு உணர்வை ஏற்படுத்திய வெகு நாட்கள் அலைக்கழித்து கொண்டிருந்த அந்த வைரப்பிள்ளையாரா இது? துணி முடிப்பை நன்றாக அகற்றிவிட்டு ஜன்னல் வழியே வீசிய வெளிச்சத்தில் வண்ண ஜாலங்களை வாரி வீசிய அதை கையில் எடுத்து பார்த்தான். அவனது பாட்டன் காலத்து பரம்பரை சொத்தை வியப்புடன் உற்று நோக்கினான். நெஞ்சு வேகமாக துடித்தது. மெல்ல கங்காவின் பக்கம் திரும்பினான். கேட்க வேண்டும் என்று நினைத்த அந்த கேள்வியை அடக்கிக் கொள்ள இயலவில்லை. முகம் சிவந்து போய் அவனுக்கு மூச்சு முட்டியது. இத்தனை நாட்கள் உன் வசம் இருந்த இந்த வைரப்பிள்ளையாரை இப்பொழுது என்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும் நோக்கம்? மெதுவாக அழுத்தமாக கேட்டான். கங்கா பதிலுக்கு புன்முறுவலித்தாள். அதை கண்டதும் அவன் மனதில் கொதித்தெழும் சந்தேகத்தை அவளால் ஊகிக்க முடியாதா என்ன? நிரபராதி என்பதை நிரூபிக்க இதை உங்களிடம் கொண்டு வந்து காட்ட நான் நினைத்த பொழுது உங்களுக்கு விபத்து ஏற்பட்டு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு விட்டீங்க. உடம்பு குணமாகட்டும்னு காத்திருந்தேன். வேலை வந்துவிட்டது. உங்கள் பொருளை உங்களிடம் கொடுத்துவிட்டு என்மேல் சுமத்தப்பட்டிருந்த குற்றத்தை போக்கிக் கொள்ள வந்திருக்கேன். இதை முதலில் நான் கேட்டபோதே என்னிடம் கொடுத்திருக்கலாமே. சொல்ல வரேன், அதைத்தான் சொல்ல வரேன். வைரப்பிள்ளையார் ஒன்றை நீங்கள் கொண்டு வந்து என் அப்பாவிடம் கொடுத்ததோ அதை அவர் விற்று தருவதாக சொல்லியதோ எனக்கு தெரியாது. என் தந்தை தனது வியாபார சங்கதிகளை என்கிட்ட பேசுகிற பழக்கமில்லை. நானும் தூண்டி கேட்குற பழக்கமும் இல்லை. அவரோட நண்பரது மகன் நீங்கள் என்றவரை தான் உங்களை நான் ரொம்ப மதித்தேன். பார்த்த முதல் தடவையே எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கும் அதே உணர்வு தான் கங்கா. நமது முதல் சந்திப்பிலேயே நம்மை பற்றி ஒருவருக்கொருவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலேயே நாம் ஒருவரை ஒருவர் விரும்பினோம். என்னை பொறுத்தவரை என் அன்பிலே துளி கூட களங்கம் இருக்கவில்லை. உங்களை நான் எப்பவுமே வெறுத்ததே இல்லை. நீங்கள் செய்த அவமானத்திலே உணர்வு சுருங்கி மனம் கசந்து போனேன், அவ்வளவுதான். உன்னை பார்த்ததும் நான் காதலித்தேன். என் உயிரே உன்னுடன் கலந்து விட்டது போன்றதொரு உணர்விலே தவித்தேன். உங்கள் அப்பாவின் பிறந்த நாளன்று உங்கள் வீட்டிலே சாப்பிட்ட பொழுது நீ என்கிட்ட தாராளமாக பேசியது பற்றி மகிழ்ச்சியாக இருந்தேன். ஆனால் இந்த வைரப்பிள்ளையாரை காணாமல் உன் அப்பாவிடம் வந்து நான் கேட்டப்போ வெளிரடைந்த முகத்தோடு நீ உள்ளே இருந்து எட்டி பார்த்த. உன்மேலே எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது உண்மை. உன் சகஜமான பேச்சு, பட்டு போன்ற உன் பார்வை எல்லாம் வெறும் நடிப்பு. அப்பாவுக்கு ஒத்துழைக்கும் கள்ளி இவள்னு ஆத்திரம் பொங்கியது. என் வருங்கால வாழ்க்கைக்கு நம்பியிருந்த வைரப்பிள்ளையாரை களவாடி கொண்டு விட்ட உன் அப்பாவை நான் நஞ்சு போல வெறுத்தேன். அவரை பழிவாங்க மனம் துடித்தது. அதுக்குத்தான் என்னை பகடக்காயாக உபயோகித்து கொண்டு விட்டீங்களே. அப்புறம் என்ன? அப்படி சொல்லாத கங்கா. என் மனநிலையில் நீ இருந்தால் இப்படித்தான் செய்திருப்ப. நீ இன்னமும் எனக்கு இதை பற்றி விளக்கம் தெரிவிக்கவில்லையே. தாராளமாக சொல்கிறேன். சொல்லி முடித்து நான் நிரபராதி என்பதை நிரூபிக்கத்தானே உங்கள் முன்னாடி நிற்கிறேன். அப்பா மறைஞ்சு போனதும் அவரது சாமான்கள் பலதை விற்றுவிட்டு இரும்பு பீரோவை மட்டும் ஒரு அடையாளத்துக்கு வச்சு கொண்டிருந்தேன். அதில் இருந்த வேண்டாத பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்த ஆரம்பித்தப்போ இந்த துணி முடிப்பு, இந்த கடித உரையும் கிடைச்சது. துணி முடிப்பில் உள்ள வைரப்பிள்ளையார் இருந்ததை இந்த கடிதத்தை படித்து பாருங்கோ, உங்களுக்கு எல்லாம் விளங்கும். சொல்லியபடி கடித உரையை அவனிடம் கொடுத்தாள் கங்கா. நரேந்திரன் பரபரப்புடன் கடிதத்தை உரையில் நின்று எடுத்து படித்தான். அவனது நெஞ்சு விரிந்து வேதனையில் துவண்டது. எத்தனை ஒரு பெரிய பிசகை அவன் செய்து விட்டிருக்கிறான். அவனுக்கு மன்னிப்பு உண்டா? கங்கா, நானும் ஒரு உண்மையை உன்கிட்ட சொல்லிடுறேன். கங்கா எனக்கு துரோகம் செய்திருக்க மாட்டாள். அவளுக்கு இதில் சம்பந்தம் இல்லை என்று என் அடிமனம் குரல் கொடுத்தும் என் பேய் மனம் நீ குற்றவாளி தான்னு கூக்குரலிட்டு என்னை குழப்பிடுச்சு. உன்னை நான் சித்திரவதை செய்துட்டேன், ஒத்துக்கிறேன். ஆனால் உன்னை நான் இத்தனை குழப்பங்களுக்கும் இடையில் காதலித்து கொண்டு தான் இருந்தேன் என்றால் நீ நம்புவியா? உன்னை தவிர என் கண்கள் வேறு ஒரு பொன் பக்கமும் திரும்ப மறுத்துதுன்னா நீ உண்மைன்னு ஒத்துக்கிறியா? கங்கா மறுபடியும் என் வாழ்க்கையில் வந்தாள். வந்து புகுந்து என் உள்ளத்தோடு ஒன்றி விட்டாள்னு அன்னைக்கு நான் மயக்கத்திலிருந்து நினைவு பெற்றப்போ ரொம்ப மகிழ்ந்து போனேன். உனக்கு நான் இன்னமும் விளக்கணுமா கங்கா என்றபடி அவள் அருகே சென்று அவளது
இடையிலிருந்து தன் மகனை வாரி மார்புடன் அணைத்து கொண்டான். வலது கையை நீட்டி அவளது கரம் ஒன்றை பற்றி தன் முகத்தில் பதித்து கொண்டான் நரேந்திரன். விரல்களின் இடுக்குகள் வழியே சூடாக வழிந்த கண்ணீர் அவளை துணுக்குறச் செய்தது. இதென்ன கோழைத்தனம் என்றபடி தன் முந்தானையால் அவனது கண்ணீரை துடைத்து விட்டாள் கங்கா. கங்கா, இது கோழைத்தனம் அல்ல. நான் உனக்கு செய்த கொடுமையை நினைத்து மனம் உருகி பச்சாதாபத்திலே என் கண்கள் குகுக்கும் கண்ணீர். இதை பற்றி வெட்கப்பட எதுவும் இல்லை. நீ நிரபராதி, நான் குற்றவாளி, ஒத்துக்கிறேன். ஆனால் ஒன்று கங்கா, விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற 2 உணர்வுகளுக்கு இடையே ரொம்ப குறைவான இடைவெளி தான் இருக்குது. உனக்கு தெரியாதா? அப்பாவோட நாடகம் ஆடிய உன்னை என்னை ஏமாற்றியதாக நான் உன்னை வெறுத்தேன். அதே சமயம் என்னோட கலந்துட்ட உன்னோட அன்பை என்னால் உதற முடியலையே. நான் ரொம்ப தவிச்சேன். கங்கா, இந்த பாவியை மன்னிச்சிடு, தழுதழுத்தான் நரேந்திரன். உங்களை நான் எப்போவோ மன்னிச்சிட்டேன். உங்கள் பொருளை வைரப்பிள்ளையாரை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் மகனை உங்ககிட்ட சேர்த்துட்டேன். அவனை நல்லா வளர்த்து ஆளாக்குங்க. இது என்ன பேச்சு? இது என்ன பேச்சு கங்கா? என் சொத்து சொகம் எல்லாத்துக்கும் நீ தான் உடையவளாக இருக்க. என் வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையும் சமமாக பங்கிட்டு கொள்ள வந்த என் துணைவி நீ இல்லையா? இந்த வைரப்பிள்ளையார் இனி நம்ம சொத்து. ஆனந்தன் நம்ம மகன். அவனை வளர்த்து ஆளாக்க கடமைப்பட்ட பெற்றோர் நாம் இருவரும் இல்லையா? கங்கா தன் கையை மெல்ல அவனது பிடியிலிருந்து இழுத்து கொண்டு, வெகு நேரம் பேசிவிட்டோம். இந்தாங்க, முதல்ல இந்த லாக்கரில் இந்த வைரப்பிள்ளையாரை வச்சு பூட்டுங்க. வீட்டு சாவி இன்னும் உன் பொறுப்பு. உள்ளே வை கங்கா என்றான் நரேந்திரன். நீயே எடுத்து வை என்றான். அப்பா அந்த மஞ்சள் பிளாஸ்டிக் பொட்டியில் வச்சு கொடுத்த பின்னாடி காணாமல் போனது போல் நான் உங்கள் பீரோவில் வச்சு மறுபடியும் வைரப்பிள்ளையார் காணாமல் போயிட்டா? லேசாக சிரித்தாள் அவள். நரேந்திரன் அவளை பரிதாபமாக பார்த்தான். கங்கா, பல தடவைகள் இது மாதிரி என்னை குத்தி பேசினாலும் நான் கோபம் கொள்ள லாய்க்கியானவள் இல்லை. தயவு செய்து இதை எடுத்து வை. அப்படியே மறுபடி காணாமல் போயிட்டா நான் கலங்க மாட்டேன். வைரப்பிள்ளையாரை காட்டிலும் பன்மடங்கு விலையுறந்த ஈடு இல்லாத என் கங்கா வந்தாலே அது போதும்னு மகிழ்ச்சியோடு இருப்பேன். அப்பாவின் அணைப்பிலிருந்த ஆனந்தன் நெளிந்து கொண்டு சினுங்கி அழத் தொடங்கினான். கணவனது பீரோ லாக்கரில் கடிதத்தையும் வைத்து பூட்டினாள். பிள்ளையாரையும் பீரோவில் வைத்து பூட்டினாள். குழந்தைக்கு பசி, இப்படி கொடுங்கோ என்று ஆனந்தனை தன் கையில் வாங்கி கொண்டாள். அவனது குழந்தைக்கு மட்டும் பசி இல்லை, அப்பாவுக்கும் தான் பசி. 2 பேருக்கும் சாப்பிட ஏதாவது தர முடியுமா? செல்லமாக கேட்டபடி அவளது கன்னத்தை மெல்ல கிள்ளினான். ஆனந்தனுக்கு பருப்பு சோற்றில் நெய் ஊற்றி பிசைந்து ஊட்டி முடித்து அவனை தாயம்மாளிடம் ஒப்படைத்துவிட்டு கணவனுக்கு மேஜை மீது தட்டு வைத்து பரிமாறி கொண்டிருந்தாள். நீயும் எதிரே வந்து உட்கார்ந்து சாப்பிடு கங்கா. இனி நமக்குள் எந்த விதமான பிரிவும் ஏற்பட தேவையில்லை. எனது வேலைகளை கவனிக்கும் நேரம் தவிர மீதி உள்ள ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன்னுடனும் ஆனந்துடனும் கழிப்பதென்று முடிவுக்கு வந்துட்டேன் என்று கொஞ்சி குழைந்தான் நரேந்திரன். அம்மா, உங்களுக்கு ஒரு தட்டு கொண்டு வந்து வைக்கிறேன், உட்காருங்க. என் புருஷன் குழந்தைய பார்த்துப்பாரு, நான் உங்கள் 2 பேருக்கும் பரிமாறுறேன். தாயம்மாள் உற்சாகத்துடன் உள்ளே வந்தாள். முதல்ல இவர் சாப்பிடட்டும், பிறகு என்னை பற்றி கவனிக்கலாம். இவருக்கு நான் சாப்பாடு பரிமாறுறேன், நீ கவலைப்படாத, மறுத்துவிட்டாள் கங்கா. பகல் உணவிற்கு பின் மகனை அழைத்து கொண்டு ஏசி அறையின் குளுமையில் சூழ்நிலையை மறந்து நன்றாக உறங்கிவிட்டான். கண் விழித்து அவன் எழுந்தபொழுது மாலை 5 மணிக்கு மேலாகி விட்டிருந்தது. ஒரு முறை புரண்டு படுத்த ஆனந்தன் நிம்மதியாக அப்பாவின் படுக்கை மீது தூங்கி கொண்டிருந்தான். சப்தமின்றி மெல்ல கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் நரேந்திரன். வீடு முழுவதையும் வெறுமை கவ்விக்கொண்டு விட்டிருந்தது போன்று அமைதியாக இருந்தது. சமையலறை பக்கம் தலையை நீட்டினான். சுவர் ஓரமாக ஒடுங்கியபடி தாயம்மாள் கலவரத்துடன் நின்று கொண்டிருந்தாள். திம்மனும் குரைப்பு கேட்டது. கங்கா என்று குரல் கொடுத்தபடி சாப்பாட்டு அறை பக்கம் வந்தான். அவன் கண்களில் படும்படி ஒரு கடித உரை மேஜை மேல் வைத்திருந்தது. திக்கென்று உணர்வுடன் முத்து போன்ற கையெழுத்துக்கள் அவள் பெயர் எழுதியிருந்தது.
அதை பரபரப்புடன் எடுத்தான். அவசரமாக உள்ளிருந்த கடிதத்தை இழுத்து பிரித்து படித்தான். கங்கா அவனுக்கு எழுதியிருந்த சுருக்கமான கடிதம் அது. அன்புள்ள கணவருக்கு. கங்கா எழுதும் கடைசி கடிதம். கடந்த 2 ஆண்டு காலமாக குழப்பி தவித்து கொண்டிருந்தேன். தன் மனதில் இப்பொழுது பெருத்த நிம்மதி ஏற்பட்டுள்ளது. உங்கள் சொத்தான வைரப்பிள்ளையாரை உங்களிடம் திரும்ப கொடுத்து விட்டேன். உங்களது ஆசை மகனை உங்களிடமே வந்து சேர்த்து விட்டேன். இந்த வீட்டின் கொத்து சாவியை உங்கள் அறை அலமாரியின் மேல் தட்டில் வைத்திருக்கிறேன். இனி எனக்கு இங்கே வேலை எதுவும் இல்லை. அதனால் புறப்பட்டு போகிறேன். உங்கள் கங்கா. தாயம்மா என்று வீறிட்டு கத்தினான் நரேந்திரன். ஐயா, கூப்பிட்டீங்களா? நடுங்கியபடி அவன் எதிரே வந்து கைகளை பிசைந்து கொண்டு நின்றாள் அவள். அம்மா எங்கே போனாங்க? எப்போ போனாங்க? என்னையே எழுப்பி சொல்லலை? கடுமையான குரலில் அதட்டினான். நீங்கள் படுக்க போன பிறகு கொஞ்ச நேரத்திலே என் புருஷனை ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு வர சொன்னாங்க. அவங்களோட பெட்டி எல்லாத்தையும் எடுத்து அதில் வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. என்கிட்ட கூட எதுவுமே சொல்லலை என்றான். திக்கிலும் திணறினான் அவன். அந்த சமயம் முன்னறையிலிருந்து தங்கப்பன் ஓடி வந்தான். யாரோ ஃபோனில் உங்களை அழைக்கிறார் ஐயா என்று சொன்னான். அவசரமாம் என்று கூறிவிட்டு அவள் உள்ளே சென்றான். முன்னறையை அடைவதற்குள் மூச்சு நின்றுவிடும் போல நரேந்திரன் நெஞ்சை ஒரு பயங்கர உணர்வு அழுத்தியது. பல பயங்கர கற்பனைகள் நெஞ்சை இருக்க நடுங்கும் கரத்தால் ஃபோனை எடுத்தான். வணக்கம், நரேந்திரன் பேசுகிறேன். குரல் கம்மி, வார்த்தைகள் உடைந்தன. நாம் இருவரும் சந்தித்ததில்லை. ஆனால் எனக்கு எல்லாம் ஓரளவு தெரியும். மறுபக்கம் ஒலித்த பெண்ணின் குரலை அவன் அதற்கு முன் கேட்டதே இல்லை. மார்பு படபடக்க, நெற்றி மீது வியர்வை தவழ்ந்து குரலில் கேட்டான். நீங்க யாருன்னு சொன்னா? என் பெயர் சிவகாமி. என் வீட்டில்தான் கங்கா கடந்த 1.5 ஆண்டு காலம் தங்கியிருந்தா. எனக்கு தெரியும். அவளையும் என் குழந்தையையும் வச்சு காப்பாத்தினதுக்கு மிக்க நன்றி அம்மா. இப்போ கங்கா இங்கே இல்லை. ஒரு சமயம் அவள் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாளோ? நரேந்திரன் குரல் அச்சத்தில் நடுங்கியது. கங்காவை பற்றி ஏதாவது விபரீதமான செய்தியை சொல்லத்தான் சிவகாமி கூப்பிட்டிருக்காளோ? கங்கா வாழ பிடிக்காது ஏதாவது? மேலே சிந்திக்க முடியாது. நெஞ்சை பலமாக கவ்வியது. கங்கா நல்ல வெயில் வேளையில் இங்கே ஒரு டாக்ஸியோடு வந்து இறங்கினா. குழந்தைய உங்களிடம் சேர்த்து விட்டு வந்ததாக சொன்னாள். பகல் உணவு சாப்பிட்டதும் என்கிட்ட உத்தரவு கேட்டுக்கொண்டு வெளியே போயிருக்கா. இன்னமும் திரும்பி வரல. செத்த முன்ன ஒரு ஃபோன் செய்து நாளை காலை விமானத்திலே அவள் ஹைதராபாத்துக்கு புறப்படுவதாகவும் அதற்காக பயணச்சீட்டை கொண்டு வருவதாகவும் போயிருக்கன் என்று சொன்னாள். ஹைதராபாத்துக்கா போக போறா? ஏன்? நரேந்திரன் குரல் நடுங்கியது. வெளியே புறப்படும் முன் என்கிட்ட மனம் விட்டு கொஞ்ச நேரம் பேசினா. உங்கள் பங்களாவில் இருந்து கொண்டு உங்களை கவனித்து கொண்டிருந்த சமயமே அவள் இந்த முடிவுக்கு வந்து விட்டாள். என்ன முடிவு அது? கேட்க அவசரப்பட்டான் அவன். குழந்தையை உங்களிடம் ஒப்படைச்சிட்டு தான் உங்கள் வாழ்க்கையிலிருந்து ஒதுங்கிக் கொள்வது என்ற தீர்மானம். சென்னையில் என்னுடன் தங்கியிருந்தா நீங்கள் வந்து தொந்தரவு பண்ணி அவளை அழைச்சிக்கிட்டு போயிடுவீங்கன்னு இப்போ ஹைதராபாத்துக்கு கிளம்பிட்டுருக்கா. அவள் அப்படி செய்கிறது நியாயமா அம்மா? நியாயம் என்று வரும்பொழுது உங்ககிட்டையும் நான் கேட்க வேண்டியது பல சங்கதி இருக்கே என்றாள் அவள். ஹைதராபாத்தில் போய் அவள் என்ன செய்வாளாம் என்று நரேந்திரன் கேட்டான். பயண அலுவலகத்திலிருந்து என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டப்போ நான் கேட்டேனே. அவளுக்கு அங்கே கல்லூரி தோழி ஒருத்தி இருக்காளாம். அவளை பார்த்து விமான நிலையத்தில் சந்தித்து தன் வீட்டுக்கு அழைத்து போகும்படி முன்னையே ஏற்பாடு செய்து விட்டாளாம். கொஞ்சம் நாள் அங்கேயே தங்கிவிட்டு ஒரு வேலை தேடிக்கொண்டு பின்னர். நரேந்திரனுக்கு அதற்கு மேல் கேட்க பொறுக்கவே இல்லை. அம்மா, நான் உடனடியாக உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறேன். கங்கா என்னை விட்டு போகிறத நான் அனுமதிக்க போகிறதில்லம்மா என்றான் அவன். நீங்கள் உடனே புறப்பட்டு வரணும் என்று கேட்டுக்கொள்ளத்தான் உங்களை தொலைபேசியில் அவசரமாக அழைச்சேன். சீக்கிரம் நீங்கள் இங்கே வாருங்கள். கங்கா வீடு திரும்பும் சமயம். கங்கா தனியாக போய் வாழ நினைப்பதை நானும் விரும்பலை. உடனே புறப்படுங்கள். சிவகாமி ஃபோனை வைத்தாள். குழந்தை ஆனந்தனை பத்திரமாக பார்த்து கொள்ள தாயம்மாளிடம் சொல்லிவிட்டு உடல் பலவீனத்தை பொருட்படுத்தாது தனது காரை தானே ஓட்டிக்கொண்டு பூந்தமல்லிக்கு விரைந்தான் நரேந்திரன். கங்கா அதற்குள் திரும்பி விட்டிருந்தாள் என்று நினைத்தான். ஒரு பக்கம் தன் பயணத்திற்கு வேண்டிய பொருட்களை நிதானமாக தன் பெட்டிக்குள் அடுக்கி கொண்டிருந்தாள். வாயிலில் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டு ஜன்னல் வழியே எட்டி பார்த்தாள் கங்கா. நரேந்திரன் காரின் கதவை திறந்து கொண்டு தள்ளாடியபடி இறங்கி வராந்தாவை தாண்டி உள்ளே வருவதைக் கண்டு பதைத்து போனாள்.
அவள் அங்கேதான் போயிருக்க வேண்டும் என்ற ஊகத்தில் அவளை தேடிக்கொண்டு அவன் கணவன் வந்திருக்கிறார் என்று அவள் நினைத்தாள். எத்தனை கெஞ்சி குழைந்தாலும் அவள் ஒரே உறுதியாக இருக்க வேண்டும். தன்னுள் எண்ணியபடி நெஞ்சு வேகமாக துடித்து கலவரமாக கொதித்து கொண்டிருந்தது. சிவகாமி அம்மாள் அவனை வரவேற்று முன்னறையில் உட்கார வைத்து உபசரிப்பது கேட்டது. அவள் மேலே யோசிக்கும் முன் எஜமானி அம்மாள் அவளை அழைப்பதாக நீலம்மாள் பதட்டமாக வந்து சொன்னாள். நீயும் இப்படி உட்கார், உன்னை வீட்டுக்கு அழைச்சி போக உன் கணவர் வந்திருக்கிறார் என்றாள் சிவகாமி. மறுப்பு சொல்ல முடியாது ஒரு சோபாவில் உட்கார்ந்த கங்கா நரேந்திரனை நிமிர்ந்து பார்க்காது முக்காலி மீது வைத்திருந்த பூச்செடியை வைத்து கொண்டிருந்தாள். கங்கா, நீ ஹைதராபாத்துக்கு போவது பற்றி எனக்கு உன் கணவருக்கும் விருப்பமில்லை. அம்மா, நான் கங்கா பேசி முடிப்பதற்கு சிவகாமி சற்று கடுமையான குரலில் குறுக்கிட்டாள். நடந்த அனைத்தையும் நீ ஏற்கனவே எனக்கு சொல்லியிருக்க. இப்போ உன் கணவர் முன் நான் வெளிப்படையாக பேச போகிறேன். என் கணவர் உன் தந்தையோடு கூட்டு வியாபாரம் செய்து கொண்டிருந்தார் என்றது காரணத்திற்காக உன்னை நான் இங்கே தங்க வச்சிக்கல. உண்மையில் வியாபாரத்தில் ஏற்பட்ட மனத்தாங்கல் காரணமாக நமக்குள்ள பேச்சுவார்த்தை இல்லாமல் விலகி இருந்தோம். அப்படி இருந்தும் உன்னை நான் என்னோட ஏன் வச்சுக்கிட்டேன் தெரியுமா என்று கேட்டாள். கங்கா மௌனமாக அவளை பார்த்தாள். ஒரு காலத்தில் நானும் என் கணவரால் ஒதுக்கப்பட்டு 10 வருஷ காலம் பிறந்த வீட்டோட வாழா வெட்டியாக இருந்தவ. அந்த கொடுமையை ரொம்ப அனுபவிச்சவ. நம்ம போல இந்த பொண்ணும் கணவனால் கைவிடப்பட்டுள்ளாளே என்ற அனுதாபத்தில் தான், அந்த காரணத்தில் தான் நான் உன்னை என்னோட வீட்டில் தங்க வச்சுருந்தேன். பெரியவங்க 4 பேர் வந்து பேசி எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சாங்க. அதே போல் நான் உன் தாயாரின் நிலையிலிருந்து உன்னையும் உன் கணவரையும் சேர்த்து வைக்க விரும்புகிறேன் என்றாள் சிவகாமி. அம்மா, எனக்கு ஏற்பட்ட அவமானம் போல நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. கங்காவின் கண்கள் கலங்கி போயின. உன்னை விட அதிகமாக அனுபவித்தவள் நான். நீயாவது 1.5 ஆண்டு தான் உன் கணவரிடமிருந்து பிரிஞ்சு வந்திருக்க. புராண காலத்தில் சகுந்தலை கூட 5 வருஷ காலம்தான் அவளோட கணவனை விட்டு பிரிஞ்சு வந்திருந்தா. ஆனால் நான் 10 வருஷம் என்னோடய கணவனை விட்டு வாழா வெட்டியாக என்னோட தாய் வீட்டில் இருந்தேன். நீ பட்டணத்தில் வாழ்கிற பொண்ணு, அக்கம் பக்கம் அதிகம் பேசுகிறதும் கிடையாது. ஈஸியாக இடத்த காலி பண்ணிவிட்டு என்கிட்ட வந்துட்ட. இந்த பக்கத்தில் உன்னை பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது. நிம்மதியாக இருந்தேன். ஆனால் நான் என் பிறந்த வீட்டில் கிராமத்தில் இருந்தேன். உற்றார் உறவினர் அப்படின்னு எல்லாரும் கண்டபடி பேசி என்னை ரொம்ப அவமானப்படுத்துவாங்க. நல்லது பொல்லதுக்கெல்லாம் 4 பேர் முன்னாடி போய் நிற்க முடியாமல் கதவுக்கு பின்னாடி நின்று காலத்தை கழித்தேன். உன் கணவர் ஒருவர் தான் அவமானப்படுத்தினார். ஆனால் என்ன கண்டபடி பேசி அவமானத்தில் துடிக்க செய்தது. அப்படி இருந்தும் என் கணவர் மன்னிப்பு கேட்டப்போ எல்லாத்தையும் மறந்து அவரோட மறுபடியும் வாழ ஒப்புக்கொண்டேன். உங்களுக்கு கருணை உள்ளம், மன்னிச்சிட்டீங்க பதிலளித்த கங்கா கோபத்துடன் தன் கணவன் பக்கம் பார்த்தாள். உனக்கும் என்னை போல கருணையான உள்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியும். நரேந்திரனை மன்னிச்சிட்டு அவரோட ஒத்து போய் நல்லா வாழுமா. எனக்கு குழந்தை குட்டி எதுவும் கிடையாது. என் கணவரிடம் திரும்பி போய் வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்கவில்லை. 10 வருஷம் பழிய சுமந்தோம். மீதி காலத்தை அப்படியே ஓட்டிடலான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். என் கணவரிடம் இருந்த சொத்துக்களை பார்த்து நான் அவரிடம் திரும்பி போல. வாலிபம் ஒடுங்கி இருதய நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்த அவரை பார்த்து பரிதாபப்பட்டு அவருக்கு துணையாக இருக்கத்தான் திரும்பி போனேன் என்றாள் சிவகாமி. நரேந்திரன் பூரண குணமடைந்து விட்டார். இனி அவருக்கு நான் தேவையில்லையே என்றாள் கங்கா. குழந்தை ஆனந்தன் இருக்கானே, அவனுக்கு தாய் தேவையாச்சே. உன் கணவர் அவனுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுக்க முடியும். கேட்ட பொருளை வாங்கித்தரக்கூட முடியும். ஆனால் அம்மாவின் அன்பை வாங்கித்தர முடியுமா? நல்லா சிந்திச்சு பாரு என்றாள் சிவகாமி. சிந்திச்சு பார்த்தேன். மறுபடி சேர்ந்து வாழ்கிற எந்த சாத்தியமும் இங்கே கிடையாது என்று முடிவுக்கு வந்திருக்கேன். மனம் அத்தனை ஆழமாக நொந்து போயிருக்கு. உண்மையில் நீ இவரை மன்னிச்சிட்டு இருந்தா மனம் இப்படி வேதனைப்படாது.
உன்னை அவர் வஞ்சித்தார்னு இப்போ நீ நரேந்திரனை பழிவாங்க புறப்பட்டு இருக்க, அப்படிதானே? அதெல்லாம் இல்லைம்மா, என்னை தவறாக புரிஞ்சிருக்கீங்க நீங்கள் என்று தழுதழுத்தாள் கங்கா. ஆண்கள் செய்கிற கொடுமையை சகித்து கொண்டு புழுவாக பெண்கள் பொறுமையாக இருக்கக்கூடாது. புரண்டு எழ வேண்டும். அநீதியை கண்டு ஆவேசம் கொண்டு எதிர்க்க வேண்டும். ஒத்துக்கிறேன், நான் இது எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். ஆரம்பத்தில் நீ பொறுமையாக இருந்த, துன்பம் தாங்காது எதிர்த்து கொண்டு பிரிஞ்சு வந்துட்ட. இனி புரட்சின்னு தப்பு காரியம் செய்யக்கூடாது. வேற ஒரு ஊரில் போய் தனியே வாழ நீ நினைப்பது தப்புமா. இந்த இளம் வயசில் சரியான துணை இல்லாமல் இப்படி தனியாக வாழ முடியாது. எவ்வளோ ஆபத்துக்கள் வரும். ஒரு ஆண் கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போக முடியும். பாதை ஓரத்தில் கூட அவன் படுத்துப்பான். ஆனால் ஒரு பெண்ணு 4 சுவருக்குள்ளே தான் இருக்கணும். அப்போ தான் அவளுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்கிறா. பெண்கள் புரட்சி எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு படபடவென்று பேசினாள். தவறு நடக்கணுமா சொல்லு. இதுவரை மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்த நரேந்திரன் எழுந்து மனைவி அருகில் வந்தான். கங்கா, என்னை மன்னிச்சிடு. எனக்காக நீ மறுபடியும் திரும்பி வர வேண்டும். என் மனைவியாக என்னோடு இணைந்து நீ வாழ ஆசைப்படாவிட்டால் நான் வற்புறுத்த மாட்டேன். ஆனால் ஆனந்தனுக்கு அன்பான ஒரு தாயாக இரு. நாம் 2 பேரும் அவனை வளர்த்து ஆளாக்குவோம். அதுக்கு நீ எனக்கு உதவி செய்யணும். கெஞ்சியபடி அவளது கரங்களை இறுக்கமாக பற்றி கொண்டான் நரேந்திரன். அவனது கண்கள் ஈரமாகி பளிச்சிடுவதைக் கண்ட சிவகாமி மனம் கரைந்து போனால். தவறு செய்துவிட்டார் நரேந்திரன். அதற்காக மன்னிப்பு கேட்கிறார். கங்கா மனிதாபத்துடன் எல்லாத்தையும் மறந்து அவரோடு வாழ புறப்பட வேண்டியதுதானே முறை. அதை விட்டுட்டு எதற்கு இப்படி இடக்கு பண்ணுகிறாள்? சிவகாமி ஒரு கணம் தனக்குள்ளேயே எண்ணி வெகுண்டாள். கங்கா அதட்டும் குரலில் கூப்பிட்டாள். என்னோட உன்னை இத்தனை காலம் வச்சு அனுசரிச்சுக்கிட்டேன். இதுக்கு கைமாறா நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்க போகிறேன். செய்வியா என்றாள் சிவகாமி. கேளுங்கள் அம்மா, கட்டாயம் செய்வேன் என்றாள் கங்கா. என் வயசுக்கும் அனுபவத்திற்கும் மதிப்பு கொடுத்து உன் கணவரோடு வாதாடாம நீ இப்போவே அவரோட உன் வீட்டுக்கு திரும்பணும். உங்களுக்கு ஏற்பட்ட பல கசப்பான சங்கதிகளை மறந்து 2 பேரும் அந்யோன்யமான பிறகு ஒரு நாள் நீ குழந்தையோடு இங்கே வரணும். உன்னை அப்படி பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. கங்கா பதில் சொல்லாது விழித்தாள். கங்கா, வீட்டிற்கு வாமா, மிகவும் அன்புடன் அழைத்தான் நரேந்திரன். நெஞ்சை அடைத்து பொங்கி புரண்ட உணர்ச்சி கொந்தளிப்பை தாங்க முடியாது கங்கா நரேந்திரன் தோள் மீது சாய்ந்து கொண்டு விசும்பி அழ ஆரம்பித்தாள். இருவரையும் அங்கேயே விட்டு மெல்ல பின்பக்கம் சென்று விட்டாள் சிவகாமி. எல்லாவற்றையும் தூர நின்று பார்த்து கொண்டிருந்த நீலாம்பாள் சட்டென்று சமையலறைக்குள் மறைந்து கொண்டு தன் கன்னங்களில் கொட்டியிருந்த ஆனந்த கண்ணீரை புடவை முந்தானையால் துடைத்து கொண்டாள். இது நடந்து பல நாட்களுக்கு பின்னர் கடந்து போன கசப்பான நிகழ்ச்சிகளை மறந்து கங்கா கணவனுடன் பழைய கங்காவாகி இணைந்து வாழத் தொடங்கிய பின்னர், நரேந்திரன் தனது பூரண ஆரோக்கியத்தை திரும்ப பெற்ற பின்னர் ஆனந்தனை கூட அழைத்து கொண்டு கணவனும் மனைவியும் திருப்பதி ஆண்டவனை தரிசிக்க காரில் சென்றனர். உங்கள் நினைப்பு திரும்ப வந்துட்டா படியேறி வந்து பெருமாளை தரிசிக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் என்று புன்னகைத்தாள் கங்கா. என் கங்கா வந்தால் நான் படியேறி வந்து பெருமாளை தரிசிக்கிறேன்னு நானும் வேண்டிக்கிட்டேன் என்று இருவரும் சிரித்தனர். அதே போல 2 பேரும் கைகளை கோர்த்து கொண்டு கடவுள் நாமத்தை சொல்லி கொண்டு படியேறுவோம் சிரித்தார்கள் இருவரும். ஆனந்தனுக்கு மொட்டை அடிக்க வேண்டும், அதையும் முடிச்சிட்டு திரும்பலாம் மகிழ்ச்சியுடன் கூறினாள் கங்கா. அவர்கள் தாங்கள் வேண்டிக் கொண்டபடி எல்லாவற்றையும் முடித்து கொண்டு பிரகாரத்தை சுற்றி உண்டி அருகே வந்தார்கள். நரேந்திரன் தன் சட்டை பையில் இருந்த ஒரு சிறு நகைப்பெட்டியை எடுத்தான். இதுக்குள்ளே என்ன இருக்கு தெரியுமா? புன்முறுவலுடன் கேட்டான். பெட்டியை திறந்தான். வைரப்பிள்ளையார். ஆமாம், இதை இங்கே எதுக்கு கொண்டு வந்தீங்க என்றாள் கங்கா. புரியலையா கங்கா? இதை நீ சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கணும்னு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்த. நமக்குள் பலத்த மனத்தாங்கல் ஏற்பட காரணமாக இருந்த இந்த வைரப்பிள்ளையார் இனி இருக்க வேண்டிய இடம் பகவானின் உண்டியல் தான்னு மனசில் தோணுச்சு. அதனால தான் இதை எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இதை கொஞ்சம் புடி. 2 பேருமா சேர்ந்து வைரப்பிள்ளையாரை திருப்பதி ஆண்டவனுக்கு உண்டியல்ல செலுத்தலாம். கங்கா மகிழுடன் அவனது கரத்தின் மீது கையை வைக்க இருவரும் சேர்ந்து பூரணமாக கலைப்பொருளை கடவுளுக்கு காணிக்கையாக உண்டியலில் சேர்த்தனர். கார் வீட்டை நோக்கி விரைந்து கொண்டிருந்தது. இரு மருகிலும் தெரிந்த பசிய வயல்கள்
மீது மெல்லமாக மஞ்சள் பூசிக்கொண்டிருந்ததை ரசித்து கொண்டிருந்தாள். கங்கா சற்று திணறியபடி கண்ணாடி வழியே குளுகுளுவென்ற காற்றை சுவாசித்து கொண்டிருந்தாள். பின்பக்கம் மொட்டையடித்து சந்தனம் பூசி ஆசனத்தில் தூங்கிக் கொண்டிருந்தான் அவளது மகன் ஆனந்தன். திரும்பி பார்த்தபடி நின்றாள். சில நாளைக்கும் பின் பத்திரிகையில் கட்டாயம் வரும். யாரோ ஒருவர் வைரப்பிள்ளையாரை உண்டியில் காணிக்கையாக போட்டு விட்டிருக்கிறார் என்பது. அது பல லட்சங்கள் பெறும் என மதிப்பு பட்டியலில் சேர்ப்பார்கள் என்று மகிழ்வுடன் சிரித்தாள் கங்கா. அதற்கு மேலாக விலை மதிப்பில்லாத கங்கா எனும் ஒரு நல்ல பெண் நரேந்திரனுடன் வாழ திரும்பி வந்தாள் எனும் செய்தியை என் மனம் தனக்குள்ளேயே சொல்லிக்கப் போகிறதில்லையா? வேடிக்கையாக கேட்டு அவளது கன்னத்தை தன் இடது கைகளால் மெல்ல வருடி கொடுத்தான் நரேந்திரன். வழியிலே திருத்தணியில் வண்டியை கொஞ்சம் நிறுத்துங்க. முருகனை தூரத்தில் இருந்ததாவது வணங்கி விட்டு போகணும். எனக்கு இன்னொரு தடவை நிதானமாக திருப்பதிக்கு வந்து ஆண்டவனை வணங்கி திருத்தணி முருகனை தரிசிச்சுட்டு போகணும்னு ஆசையாக இருக்குது என்றாள் கங்கா. நான் நினச்சேன், நீ சொல்லிட்ட. நம்ம மனசு எப்படி ஒன்றா இருந்துச்சு பார்த்தியா? நம்ம குடும்பத்தோட கட்டாயம் இன்னொரு முறை வருவோம். கூட ஆனந்தனின் தங்கையையும் கூட்டிக் கொண்டு வருவோம். அப்படித்தான் நான் வேண்டியிருக்கிறேன் என்று நரேந்திரன் கூறியதும் மகிழ்ச்சியும் வெட்கமுமாக அவனது தோள் மீது முகத்தை புதைத்து கொண்டாள் கங்கா. நரேந்திரன் வேகமாக காரை ஓட்டி கொண்டிருந்தான். அவர்கள் இருவரும் மனதில் வருங்காலத்தின் வளமான வாழ்க்கை அதன் எதிர்பார்ப்புகளும் வேகமாக இனிமையாக பலவித கற்பனைகளாக மென்மையாக மலரத் தொடங்கியது. ஸோ இந்த கதை இதோட முடியுது. ரொம்ப சுவாரஸ்யமாக அழகாக ஒரு லவ்வோட ஒரு நிறைய இருந்துச்சு இதில். ரொம்ப கோபம், காதல், வெறுப்பு, பழி வாங்குகிற தன்மை, இது எல்லாமே இருந்துச்சு. கடைசியில் எல்லாமே வந்துட்டு நொறுக்கி பொடியாகி அழகாக சேர்ந்துட்டாங்க அவங்க 2 பேரும். வைரப்பிள்ளையார் சேர வேண்டிய இடத்துல சேர்ந்துருச்சு. ரொம்ப சுவாரஸ்யமாக போன இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.